7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில 11ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து பிசினஸ் செய்யும் பொழுது 7ஆம் பாவம் அவருக்கு பாதகம் இல்லாம இருந்தா, அந்த 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலகட்டத்தில பார்ட்னர்ஷிப் மூலம் மிகப்பெரிய லாபத்த சம்பாரிப்பார். அப்போ 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி அந்த ஜாதகத்தில நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி அந்த ஜாதகருக்கு பாதகாதிபதியாக இல்லாம இருக்கணும். பாதகமில்லா 7ஆம் அதிபதி, பாதகமில்லா 11 கூட சேர்ந்து வலுவாக இருக்கும் பொழுது, அந்த காலகட்டம் ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் மூலம் அதிகமான லாபத்தை கண்டிப்பாக சம்பாதிப்பார் அப்படிங்கிறது அவர் ஜாதகத்த வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொது தகவல். மத்தபடி பார்ட்னர்ஷிப் யார் வர்றாரோ, அவங்க ஜாதகத்த பொறுத்து, பார்ட்னர் யார் வைக்கிறாரோ, அவர் 2 பேர் ஜாதகத்த பொறுத்து என்ன தசாபுத்தி காலகட்டம் ஓடுதோ, அதோடைய நெட் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான்.